ஆனா இப்ப இந்த வெள்ளைக்கார நாடுகள்ல ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. இது புது பிரச்சனைன்னு சொல்லல. அது பழைய பிரச்சனை தான். ஆனா இப்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இமிகிரேஷன். ஸோ இந்த மாசம் ஃபுல்லா யுகே ஃபுல்லா இமிகிரண்ட் ஹோட்டல்ஸ்களுக்குள்ள போய் ஆக்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண துவங்கினவங்க வெள்ளைக்காரங்க. இந்த இமிகிரண்ட்ஸுக்கு வந்து ஹோட்டல்ஸ் குடுக்குறாங்கன்னு சொல்லி. ஸோ இப்ப இது வந்து வர கூடிக்கொண்டு தான் வருது யுகேல. அது குறைஞ்சு போற மாதிரி தான் விளங்கையில. ஒவ்வொரு ஏரியாக்கள்ல ஒவ்வொரு விதமா நடக்குது. இப்ப வீடியோக்கள் கூட வருது Facebook, சோசியல் மீடியாக்கள்ல போய் பார்த்தோம்னா, பேஜஸ் இருக்குது. பேர் ரன் பண்றாங்க. அந்த ஹோட்டல்ஸுக்குள்ள பிரேக் இன் ஆகி போய் வீடியோக்கள் எடுத்து, அது மட்டும் இல்ல வியூஸ் கால் போகுது இந்த வீடியோஸ்களுக்கு. ஸோ அவ்வளவுத்துக்கு பீப்புள் என்கேஜ் ஆகுறாங்க அந்த வீடியோக்களுக்குள்ள. ஸோ இது வந்து யூகேக்கான பிரச்சனைன்னு மட்டும் சொல்லலாது. இது வந்து யூரோப்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. யூஎஸ்ல வந்து ஐஸ் என்ற ரேட் மூலமா தான் துவங்கினவங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு மாசம் 2 மாசத்துல இங்க யூகேக்கு வந்துட்டு எப்பவுமே அப்படித்தான் ட்ரெண்டுகள் எல்லாம் எந்த மூவி ரிலீஸ் ஆனாலும் யூஎஸ்ல ஒரு மாசம் ஓடுனதுக்கு அப்புறம் தான் நீங்க வரும். ஸோ யூஎஸ்ல அங்கே துவங்கினோன்னா இந்த இவங்களும் இங்கே பக்கத்தால் துவங்கிட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் துவங்கிட்டாங்க, நியூசிலாண்டில் துவங்கிட்டாங்க. ஸோ பொதுவான வெள்ளக்கார நாடுகள் எல்லாத்துலேயும் இப்போ இந்த இமிகிரேஷன் பிரச்சனை போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள இது ஒரு புது பிரச்சனை இந்த வெள்ளக்கார நாடுகளுக்குள்ள. ஸோ இதுகளை உலகத்துக்கு போகுதுன்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இது வேர்ஸ்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கணக்கு இருக்குது. இந்த அப்படியான மைண்ட் செட்டில் தான் இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க இங்கே. ஸோ இந்த வருஷம் பிரச்சனைகள் இருக்கு இங்கே சோர்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்துக்கு. தனியாக யுத்தம், எக்கனாமி மட்டும் எடுக்கலாது. எல்லா பக்கத்தாலையும் வந்து இடிக்குது இந்த வருஷத்துக்கு பிரச்சனை வேண்டா. ஸோ இந்த வருஷமே இதில் ஃபேஸ் பண்ண துவங்கிட்டோம். ஸோ அடுத்த வருஷம் அப்படி இதுகள் ஃபயர் அப் ஆகும்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்.